Assuming that the frequency gamma of a vibrating string may depend upon applied force, length, mass per unit length m, prove that gamma is directly proportional to 1 by L root f by m using dimensional analysis. இப்போ ஃபஸ்ட் வந்து எது டிபெண்ட் ஃப்ரீக்குவன்சி காமான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீக்குவன்சி காமா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ், length, mass per unit length. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? காமா இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்தாலே ஒரு கான்ஸ்டன்ட் கே போடணும். எஃப் எல் எம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு இருந்து பவரில் ஆட் பண்ணிடலாம். அப்போது இங்கே டைமென்ஷனல் அனாலிசிஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ எம் நாட் எல் நாட் டி ரைஸ் டு ஃப்ரீக்குவன்சியுடைய ஃபார்முலா, டைமென்ஷனல் ஃபார்முலா டி ரைஸ் டு -1 இஸ் ஈக்குவல் டு கே வந்து டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட், அதனால் அதை போட வேண்டாம். எஃப்க்கு வந்து எம்எல் டி ரைஸ் டு -2 சரியா. அப்போது ஏ லென்த்துக்கு வந்து எல் டைமென்ஷனல் ஃபார்முலா பி, எம்முக்கு வந்து மாஸ் பர் யூனிட் இருந்ததுனால எம்எல் ரைஸ் டு -1 சின்னு வரும். இப்போது என்ன பண்ணிக்கலாம்? எம் நாட் எல் நாட் டி ரைஸ் டு -1, இந்த எம் எல்லாம் இப்போ தனியாக எடுத்துடலாம். எம் ஏ, இங்கே வந்து ஒரு சி இருக்குது, அப்போ ஏ ப்ளஸ் சி. அப்புறம் எல்லை தனியாக எடுத்துடலாம். எல் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. டி எடுத்துட்டோன்னா டி மைனஸ் 2a. இப்போ இந்த பவர்ஸ் எல்லாமே நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருவோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிடலாம். அப்புறம் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவேஷன் 3. அப்புறம் இங்கே இந்த டீயில் இருக்கிற -2a, இங்கே டீயில் இருக்கிற -1 இஸ் ஈக்குவல் டு -1. இது வந்து ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த a இஸ் ஈக்குவல் டு -1 பை இது -2 கீழே போயிடும். அப்போ -2 மைனஸ் கேன்சல்னா a இஸ் ஈக்குவல் டு 1/2 சரியா. அப்புறம் அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இனி வந்து இந்த a இஸ் ஈக்குவல் டு 1/2 ஈக்குவேஷன் 2ல் போட போகிறோம். அப்போது சப்ஸ்டியூட் equation 5 in 2, 1/2 plus c is equal to 0. அப்போ c is equal to -1/2ன்னு எழுதிடலாம். இதை வந்து equation நம்பர் 6ன்னு வச்சுருவோம். அப்புறம் இந்த
equation 5 and 6. Substitute in equation 3. equation 3 பார்த்துருங்க. a plus b minus c is equal to 0. அப்போ 1/2 plus b minus c ஓட வேல்யூ minus 1/2 is equal to 0. அப்போ 1/2 plus 1/2 plus b is equal to 0. அப்போ b is equal to இது 1 ஆகிடுமா? அப்போ இந்த சைடு வரும்போது -1. இதை வந்து equation number 7 வச்சுருவோம். இப்போ equation 7, 6, 5. இது வந்து equation 5, equation 6, இது equation 7. அப்போ substitute equation 5, 6 and 7 in equation 1. என்ன கிடைக்கும்? We get equation 1. Gamma is equal to k f power a l power b m power c. அப்போ அதில் போட்டுடலாம். அந்த பவர்ஸுக்கு பதிலாக gamma is equal to k f 1/2 l minus 1 m minus 1/2. இப்போ gamma is equal to k, இது வந்து ரூட் எஃப்னு வந்துடும். இங்கே m minus 1/2 இருக்குது, அது வந்து ரூட் mனு வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போது இங்கே இது வந்து 1/l, l பவர் -1 எப்படி எழுதிடலாம்? 1/lன்னு எழுதிடலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம்? gamma is equal to k 1/l root of, ஒரே ரூட்டுக்குள்ளே எழுதிடுவோம், f/m. இப்போ gamma is directly proportional to 1/l root f/m. ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போது பார்த்துக்குவோம். வெரி இம்பார்ட்டண்ட் 5 mark problem. Thank you, students.